வீட்டில் எப்போ பாரு பைபிள் வாசி பைபிள் வாசி அப்படின்றாங்களே, அப்படி இந்த பைபிளில் என்ன தான் இருக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. உலகத்திலேயே மக்களால் அதிகமாக வாசிக்கப்படுற ஒரு புக் பைபிள் தான். இந்த பைபிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 66 சாப்டர்ஸை ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப்போட யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ்லேருந்து 1500 வருஷங்களாக சம்பந்தம் இல்லாத நபர்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்படி 1500 வருஷங்களாக எழுதப்பட்டிருந்தாலும் இதில் வர்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் அழகாக ஒத்து போகுது. இந்த பைபிளில் இருக்கிற எக்கச்சக்க ப்ராஃபசிஸில் 80 to 90% ஆஃப் ப்ராஃபசிஸ் இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இது வரைக்கும் மாறினதும் இல்லை, மாற்றவும் முடியாது. ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழையதில் 39, புதியதில் 27, மொத்தம் 66. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, சாமுவேல் புத்தகம் 2, ராஜாக்கள் புத்தகம் 2, நாளாகமம் 2, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, எசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், அபக்குக், செப்பனியா, ஆகா, சகரியா மற்றும் மல்கியா, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தல, ரோம, கொரிந்தியர் 2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர் 2, தீமோத்தேயு 2, தீத்து, பிலேமோன், எபிரெயர், யாக்கோப்பு, பேதுரு 2, யோவான் 3, யூதா, இது வெளிப்பாடு.